நான் திரு ஸ்ரீராம் சேஷாதிரிட்ட செங்கோட்டையன் அமைதிக்கு பேர் போனவர், அவர் அதிரடியெல்லாம் காட்டியதில்லை. கடந்த முறை அதிருப்தி இருந்தாலும் கூட அதை நாகரிகமாக பல முறை வெளிப்படுத்தினார். திடீர்னு இந்த போர்க்கொடி இந்த பிரஸ் மீட்டுக்கு காரணம் என்னவா பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம் கார்கே. இது என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வெளியில செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா ஏற்கனவே கூட்டணியில குழப்பம் இருக்கு. எப்படியா இருந்தாலும் எடப்பாடி செங்கோட்டையன் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போவதில்லை. 6 பேர் சென்று சந்தித்தோம் என்று சொன்னான்னா அந்த 6 பேரும் வந்திருந்தாங்கன்னா வேற விஷயம். இவரை முன்னாடி அனுப்பிச்சு நீங்க கொஞ்சம் பேசி பேருங்க எப்படி என்ன எதிர்வினை வருது அப்படின்னு சொல்றதுக்காக இவர் விழுந்திருப்பான்னு தோணல. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் இவர் டெல்லி சென்று விட்டு வந்ததுல இருந்து இவரை கொஞ்சம் ஓரம் கட்டி தான் வந்திருக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால இவர் தனக்கு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக இந்த ஒரு போர்க்கொடியை இது ஒரு சாக்காக உபயோகப்படுத்தியிருக்கார் என்றுதான் பார்க்கிறேன். இது கண்டிப்பாக இபிஎஸ் இதனால ஒன்னும் செய்ய போறதில்லை. ஆனால் செங்கோட்டையன் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து மிக முக்கியமானது. எடப்பாடியின் தலைமையில் ஒருங்கிணைந்து ஒரு எதிர்கட்சியாக அதிமுகவுடன் கூட்டணிகளோடு திமுகவை எதிர்த்து 2026 திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அவர் சொன்னதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை அவர்கள் வெளியில எடுத்து பேசியிருக்க கூடாது. இது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படவில்லை என்பது, இந்த ரிபல்லியன் என்பது கட்சிக்கு தான் இழுகு. இதை செங்கோட்டையனோ இல்ல மற்ற 6 பேர் இல்ல மற்றவர்கள் கூட பல முறை போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. ஓபிஎஸ் இது 2வது முறை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா செங்கோட்டையன் இது போல செய்தது இல்லை. செங்கோட்டையன் எல்லா உயரங்களையும் ஏறக்குறைய அடைந்திருக்கிறார். முதலமைச்சர் அப்படின்ற இடம் வரை சென்று அதுக்கப்புறம் தான் இபிஎஸ் வந்தாரு அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு கட்டத்துல பொறுமை இழந்திருக்காரு அப்படின்னு பார்க்க வேணாமா? அதுக்கு ஏதோ ஒரு பின்னணி காரணம் இருக்குன்னு பார்க்க வேணாமா? வெறும் சுயநலம் மட்டும்தானா? கண்டிப்பாங்க. அப்போ சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் 7 ஆண்டுகளுக்கு 2017 ஓபிஎஸ் நிர்பந்தத்தினால் பொதுக்குழுவில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றி வெளியில அனுப்பிச்ச போது செங்கோட்டையன் அவர்களுக்கு அப்பொழுது இருந்த நிலைமை தெரியாதா? செங்கோட்டையனர்கள் அப்ப ஒரு குரல் எழுப்பவில்லை. ஆனால் இப்ப 7 வருஷம் கழிச்சு அதை செய்யறார் என்றால் கண்டிப்பாக இதுல பின்னாடி யாரு இருக்காங்க எது இருக்காங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயம் தேவை என்பதனால்தான் இதை செய்திருக்கிறான்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா வேற யாரு இவர்களுக்கு நீங்க போய் தைரியமா பேசுங்க, நாங்க பின்னாடி இருக்கோம் சொல்லி இருந்தா கூட இவ்வளவு பழுத்த அரசியல்வாதி அந்த ஒரு நிலைமைக்கு யாரோ அவருக்கு இது பண்ணி உந்துதல் கொடுத்து அவரை அவருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ ஒரு வேளை இபிஎஸ் நடவடிக்கை கூட எடுக்கலாம், அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல செங்கோட்டையனுக்கும். நடவடிக்கை எடுக்க வேண்டும் கார்கே. இபிஎஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில்லை. 10 நாள் ஏன்னா எடுக்கணும்னு வச்சிருந்தான்னா அவர் பேசின 10வது நிமிஷம் அவரை கட்சியை விட்டு வெளில அமைச்சிருக்கலாம். செய்யவில்லை. 10 நாள்ல என்ன செய்ய போறீங்கன்னு பாப்பாரு. இப்ப என்னன்னா இபிஎஸ் அவர்கள் இப்ப ஈரோடு நடக்கக்கூடிய தன்னுடைய யாத்திரையில் தன்னுடைய பவரை காமிப்பாரு. செங்கோட்டையனை அடுத்த மூவ் தான் செய்ய வைப்பாரு. இஃப் ஐ வர் இபிஎஸ், நான் இபிஎஸ் இப்படிதான் செய்வான்னு சொல்ல, நான் ஒரு இபிஎஸ் இடத்துல இருந்தேன்னா செங்கோட்டையனை அடுத்த நகர்வுக்கு எடுத்து செல்வோமே தவிர எடப்பாடி அதை செய்ய மாட்டார். ஆனா ஒரு இதுக்கு வந்துருவோம். என் நண்பர் இவர் ஜாயின் பண்ணிருக்காரு இப்போ சேலம் மணிகண்டன். என்ன எப்போதுமே தந்தி டிவில பார்க்கும்போது தந்தி டிவி ஜோசியன் சொல்லுவார். அவர் சொன்னதுக்காக அதையும் சேர்த்தே சொல்லிடுறேன். ஸ்டாலினோடைய கிரக சஞ்சாரங்கள் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 விஷயம். ஒண்ணு, திமுகவில் இருக்கக்கூடிய குளறுபடிகளையோ இல்ல அதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. ஊடகங்கள் உங்களுக்கும் ஒரு வசதி. நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம எதுவும் பேசி கீசி நம்ம பண்ண வேண்டாம். அதிமுக நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, இதை வச்சு ஒரு 10 நாள் விவாதம் நடத்தலாம் என்று உங்களுக்கும் ஒரு வசதி. சோ இதனால என்னன்னா உங்களுக்கு ஸ்டாலினுடைய கிரக நிலை ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ல வருவது அதிமுகவில் என்டிஏல இருக்கக்கூடிய இந்த குழப்பம் திமுகவை வெற்றிட வைக்க போகுதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? கண்டிப்பாங்க. அதுதான் கிரகங்கள்னு சொல்றீங்க.
ஆமா சுலபாயிடும். ஏன்னா ஒரு ஒரு இது வந்து ரைட் சிச்சுவேஷன். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எந்த ஒரு கட்சிக்குமே கிடைக்காது இந்த நாட்டில். அதாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சிஸ் நான் சொல்லி முடிச்சிடறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுக்கு கோபம் இருக்கு. இதையெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக கூட்டணி இருக்கும்போது இந்த குழப்பங்கள் கண்டிப்பாக பின்னடைவை கொடுக்கும். இது திமுகவுக்கு சாதகம். இதுல மாற்று கேட்போம். தொடர்ந்து நம்முடைய வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கொங்கு திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர் திரு முடிமன் ராமசாமி அவர்கள் இணைந்திருக்கார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு முடிமன் ராமசாமி, இதனுடைய பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்றப்போ ஓபிஎஸ் வரவேற்கிறாரு, சசிகலா வரவேற்கிறாங்க. அப்போ ஆப்வியஸா இந்த கேள்வி, செங்கோட்டையினுடைய பின்னணியில ஓபிஎஸ் இருக்காரா, சசிகலா இருக்காங்களா, இவங்களுக்காக தானே அவர் குரல் கொடுத்திருக்காருன்னு பார்க்க தானே தோணும். முடிமன் ராமசாமி சார், அதாவது இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்றுதான் நீங்கள் வாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர, நாங்கள் வந்து இந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், அது பின்னணியில் யார் வேணாலும் இருந்துட்டு போகும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் தான் நாங்கள் பார்க்கிறோம். அண்ணன் செங்கோட்டையினுடைய குரலாக இன்றைக்கு அவர் ஒலித்திருக்கிறார். துரோகத்திற்கு துணை நிற்பதை விட நியாயத்திற்கு குரல் கொடுப்போம் கூறப்பட்டிருக்கிற ஒரு போராளியின் குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். இது செங்கோட்டையனின் குரலாக பார்க்கவில்லை. ஓட்டைக்கு அதிமுக போக வேண்டும் என்று விரும்புகிற தொண்டர்களின் குரலாக பார்க்கிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த கட்சியில் அதிமுக குருதி ஓடுகிற ஒரு தொண்டன். அதனால்தான் தலைமையை தொட்டு வணங்கிவிட்டு இந்த பேட்டியை அவர் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு இந்த கட்சியின் மீது பற்றும், இந்த இயக்க தலைவர்கள் மீது பாசமும் பக்தியும் இருந்தால் அந்த செயலை அவர் செய்திருப்பார் என்று என்னை போன்றவர்கள் கட்சியில இப்படி யாராவது செய்வாங்களா சார்? அந்த கேள்வியும் பார்க்கணும்ல. அதிமுக ராணுவ கட்டுப்பாடு கட்சி தான் சொல்றீங்க. இப்ப அவர் கட்சி கட்டுப்பாடை மீறினதா தெரியலையா? அதாவது சார், நீங்க உன்னை எல்லாருமே அதுக்கு முன்னாடி பேசினவர் கூட சொன்னாரு, இதை கட்சிக்குள்ளே பேசியிருக்க வேண்டும் என்று. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போது திருநெல்வேலி பொதுக்கூட்டத்திலே பேசினார். ஏன் எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்திலே பேசினார்? எம்ஜிஆர் ஏன் இதை கட்சிக்குள் பேசவில்லை என்றெல்லாம் கூட அன்றைக்கு புரட்சி தலைவர் மீது கடுமையான வாக்கு வைத்தார்கள், குற்றச்சாட்டை வைத்தார்கள். புரட்சி தலைவர் அழகாக சொன்னார், நான் கட்சிக்குள்ளே சொல்லி பார்த்தாகிவிட்டது, பலமுறை சொல்லி பார்த்தாகிவிட்டது, அதற்கான பதில் இல்லாத காரணத்தால் எந்த மக்களிடம் போய் சொல்ல வேண்டுமோ அந்த மக்களிடம் சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்றைக்கு செங்கோட்டையன் செய்திருக்கிறார். பலமுறை எடப்பாடி பழனிசாமி அவரிடத்திலே பார்த்து சொல்லி இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு கூட சொல்லுகிறார், 5-6 முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய முகங்களாக கட்சியில் இருப்பவர்கள் நாங்கள் எல்லாம் போய் பார்த்து அவரிடம் சொன்னோம், அப்போதும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பலமுறை பலரும் சொன்ன பிறகும் கூட அவர் அதற்கு ஏற்புடையதாக இல்லை, அதற்கு ஒத்துக்கொள்வதாக இல்லை. தொடர்ந்து நான் தனிமையிலே கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்கிறார். நான் என் தம்பி மணிகண்டன் போன்றவர்களோட எல்லாம் பேசினார்கள், ஈரோட்டிலே நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம் என்று வீர சவால் எல்லாம் விடுத்தார்கள். நான் அப்போது கூட தம்பியிடத்திலே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் எதிரியை தோற்கடித்து விட்டால் அவர்தான் என் தலைவன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அங்கே என்ன நிலைமை ஏற்பட்டது? அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலிலே கட்சி கட்டுத்தொகை இழந்திருக்கிறது, மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்திருக்கிறது, மிகப்பெரிய இழப்புகளோடு இன்றைக்கு கட்சி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது, தொண்டர்கள் தொய்வோடு இருக்கிறார்கள். இந்த நிலையை கூட நான் உணர்ந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் தொடர்ந்து இதே நிலையில் நீடித்தால் வேறு வழி என்ன இருக்கிறது? கட்சியின் நலன் நாடுகிறவர்கள், கட்சியினுடைய உயர்வை எண்ணுகிறவர்கள், இதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? நாட்டு மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மக்கள் மத்தியிலும் தான் சொல்ல முடியும், ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை சொல்லலாம். இல்ல, அத கட்சிக்குள்ள பேசியிருக்கலாம், சொல்லலாம். ஆனா ஒரு தலைமைக்கு 10 நாள் கெடு விதிப்பது சரியா? ஒரு தலைமைக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் கெடு விதிக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் கெடு விதிக்கிறார், எதிர்கட்சி தலைவருக்கு. அவர் 10 நாளுங்கிறது எதுக்கு சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க சார். 10 நாளுங்கிறது அண்ணா பிறந்த நாள் வருது, செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் அவர் சொல்றாரு. அப்ப அன்னைக்கு ஏதோ பண்ண போறாரு, அப்படிதானே? ஆனா 10 நாளையில பண்ணலைன்னா அப்புறம் அவர் ஒண்ணு சொல்ல போற அடுத்த ஸ்டெப் அவர் கொடுப்பாரு. ஆனா அண்ணா பிறந்த நாள் வர்றதுனால இந்த அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற இந்த இயக்கம் அண்ணா பிறந்த நாளையாவது ஒன்றுபடட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த 10 நாள் சொல்றாரு. 15ஆம் தேதி செப்டம்பர் 15 குறிப்பிட்டதுக்காக. சார், அவர் என்ன சார் பஞ்சமா பாதகம் பண்ணிட்டாரு சார்? ஒரு கட்சி ஒற்றுமைப்படுங்கய்யான்னு சொல்றது ஒரு குற்றமா? என்ன சார் இது வேடிக்கை? நாட்டுல நான் இதுவரை இப்படி ஒரு வேடிக்கையை நான் கேள்விப்பட்டது சார். பல கொலைகார குடும்பங்கள் கூட உட்கார்ந்து பேசும்போது
ஐயா ஒற்றுமையா போங்கப்பா. ஏங்க அவங்கிட்ட 4 கொலை நடந்துட்டு, உன் குடும்பத்துல 2 கொலை நடந்துட்டு, இனியும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ஒற்றுமையா போங்கப்பான்னு சொல்லும் போது கூட பல குடும்பங்கள் கேட்டிருக்கு. நானே பேசியிருக்கேன், என் பகுதியில் நானே பேசியிருக்கேன். அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு கை கொடுத்து ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். ஒருவரை பார்த்தால் ஒருவர் கை கொடுத்து கொண்டு ஹோட்டலுக்கு வந்தா கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒற்றுமையை வலியுறுத்துவது தவறுன்னு பேசுற ஒரே அதிமுகவில் இருக்கிற கூட்டமா தான் இருக்கு. எனக்கு வேற ஒண்ணும் தெரியல. அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல